நண்பர்களை வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாச பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் சனி, ராகு, சுக்கிரன் 3 கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் 8ல இருக்கார். 8ல அதுவும் சூரியனோட சேர்ந்திருக்கார், 9th லார்டோட சேர்ந்திருக்கார். ஸோ மனசுல யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வலி மிச்சம் இருக்கும். அந்த வலியை தீர்வதற்கு அருகாமையில் உள்ள சிவனுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க எதை சொல்லிட்டாங்க, கடந்த காலகட்டத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து இப்போ அப்படியே மேலெலும்பி அப்படியே வரும். அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அருகாமையில் இருக்கிற சிவாலயத்தில் போய் நெய்தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு செலவு நிறைய போயிட்டு இருக்கு, இப்பயும் செலவுகள் தொடர்ந்து இருக்கு. ஸோ பணவரவான திருப்தியாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸோ மாணவர் செல்வங்கள் கல்வியில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு. புதன் நல்லா மாதத்தினுடைய முற்பகுதியில் நல்லா இருக்கார். கோபம், வேகம் இதெல்லாம் அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். காலமே சிறந்த மருந்து. காலத்தை போல ஒரு சிறந்த நண்பனும் சிறந்த மருந்தும் இல்லை. டைம் இஸ் ப்ராப்பர் எலிக்சர். அதுதான் அவங்க இந்த டைம்ங்கிறதும் ஒரு ப்ராப்பரான நிவாரணி. ஸோ அதனால காலத்தினால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக தீரும். வேலை, உத்தியோகம் சிறப்பு. ஆனால் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் இந்த மாதத்தில் நடக்கும். வெயிட் பண்ணணும், பொறுத்தீங்கன்னா நடக்கும். ஸோ சூரியன் 9th டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஆவணிக்கு மேலே வரக்கூடிய மாதங்களில் அரசாங்க காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கு, தொந்தரவுகள் இல்லை. ஸோ 6th லார்டு உங்களுக்கு 9th இருக்கார். 6th செவ்வாய் போறார். நிலம், இடம், பூமி சம்பந்தமா ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாசத்துல கடன் கிடைக்கும், கடன் கொடுக்கலாம், கடன் அடைபடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாசத்துல துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க. துர்கா பரமேஸ்வரி எங்க துர்கையினுடைய ஆலயம் இருக்கோ அவங்க போய் பண்ணிட்டு வாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல வாசனையான புஷ்பம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது தூபம், சாம்பிராணி, ஊதுபத்தி அந்த மாதிரி வாசனையான பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளையும் மன கஷ்டங்களையும் நீக்கி நல்ல ஒரு சுபிட்சத்துக்கு அழைத்து செல்லும். ஸோ இந்த மாசத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ளுங்கள். அற்புதமான மாதமாக இருக்கும். வாழ்க வளம்.